இது மகிமை நேரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மகிழ்ச்சியோடு உங்களை வரவேற்கிறேன். ஆண்டவருடைய வார்த்தைகளை தியானிப்பதற்கு முன்பு ஒரு நிமிடம் ஜெபிப்போம். இரக்கமுள்ள எங்கள் நல்ல ஆண்டவரே, நீர் செய்ய நினைத்த காரியம் தடைபடாது. உம்முடைய இரக்கத்தை ஒவ்வொருவருக்கும் தாரும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள தகப்பனே, ஆமேன். அன்பானவர்களே, யோவான் எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் 5வது வசனத்திலே நாம் படிக்கிறோம். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய கூடாது. அன்பானவர்களே, நாம் மிகுந்த கனிகளை கொடுக்க வேண்டும் என்பதுதான் பரலோக தேவனுடைய திட்டமும் சித்தமும். அன்பானவர்களே, 8வது வசனத்திலே நாம் படிக்கிறோம், நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால். அல்லேலூயா. அப்படியானால் ஆண்டவர் ஒவ்வொருவரை குறித்தும் என்ன நோக்கம் வைத்திருக்கிறார்? மிகுந்த கனிகளை கொடுக்க வேண்டும், மிகுந்த கனிகளை கொடுக்க வேண்டும். ஆண்டவர் சொன்னார், நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கும் சீஷராயிருப்பீர்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் சீஷராயிருக்கிற ஒரு பெரிய மேன்மையை ஆண்டவர் நமக்கு தருகிறார். எதன் மூலம்? நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால். நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால். அன்பானவர்களே, அதற்கு ஆண்டவர் ஒரு காரியத்தை நமக்கு சொல்லுகிறார். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். மிகுந்த கனிகளை கொடுக்க வேண்டும் என்ற விருப்பம் நமக்கு இருக்கிறது. ஆனால் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு உதவி செய்ய வேண்டும். அவர் சொல்லுகிறார், என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது என்று சொல்லுகிறார். விருப்பம் இருக்கிறது. அந்த விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காகவே தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்துருளி இவ்வளவாய் உலகில் அன்பு கூர்ந்தார். பிரியமானவர்களே, ஆண்டவர் நம்மை நேசிக்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 4வது வசனத்திலே ஆண்டவருடைய வார்த்தையை கவனியுங்கள். ஏசாயா 5வது அதிகாரம் 4வது வசனம். நான் என் திராட்சை தோட்டத்திற்காக செய்யாத எந்த வேலையை அதற்கு இனி செய்யலாம்? ஏனென்றால் மிகுந்த கனிகளை கொடுக்க வேண்டும் என்பதல்லவா ஆண்டவருடைய சித்தம். நம் ஒவ்வொருவரையும் எதிர்பார்ப்போடு ஆண்டவர் இந்த உலகில் வைத்திருக்கிறார். நம்முடைய காலங்களை நாம் இழந்து விடக்கூடாது. ஆண்டவர் நம்மை கொண்டு செய்ய நினைத்த காரியம் பூரணமாக நம்மிலே நிறைவேற ஆண்டவர் நம் ஒவ்வொருவருக்காகவும் நம்முடைய பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியாக வந்தார். ஏனென்றால் பாவம் நமக்குள் வாசம் பண்ணுகிற வரை நம்மால் பிரகாசிக்க முடியாது, நம்மால் கனி கொடுக்க முடியாது. ஆகவே நம்முடைய பாவத்தை சுமந்து தீர்ப்பதற்கு தேவன் தம்முடைய குமாரனை இந்த உலகத்தில் அனுப்பினார். பிரியமானவர்களே, இருளில் நடக்கிறவன் தான் போகிற வழி இன்னது என்று அறியான். ஆனால் ஆண்டவராகிய கர்த்தர் நம் ஒவ்வொருவருடைய வாழ்விலும் வந்து ஒரு எதிர்பார்ப்பை, ஒரு நோக்கத்தை நம்மில் கொண்டு வருகிறவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, அவர் சொல்லுகிறார், நான் என் திராட்சை தோட்டத்திற்கு செய்யாத எந்த வேலையை அதற்கு இனி செய்யலாம்? அது நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று நான் காத்திருக்க அது கசப்பான பழங்களை தந்தது என்ன? பழங்களை கொடுக்கிறது, ஆனால் அந்த பழங்கள் ருசி இல்லாதிருக்கிறது. ஆண்டவர் சொன்னார், நீங்கள் பூமிக்கு உப்பாயிருக்கிறீர்கள். உப்பானது சாரமற்று போனால் எதினால் சாரமாக்கப்படும்? வெளியே கொட்டப்படுவதற்கு, மனுஷரால் மிதிக்கப்படுவதற்குமே ஒழிய வேறு ஒன்றுக்கும் உதவாது.
அன்பானவர்களே, உலகில் வாழுகிற ஒவ்வொரு தனி மனிதனையும் சாரமுள்ள உப்பாக மாற்றுவதற்கு நம் ஒவ்வொருவருக்காகவும் சிலுவையில் உயர்த்தப்பட்ட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, அவருக்கு நாம் இடம் தரும்போது அந்த இரத்தத்தினால் நம்முடைய வாழ்வில் இருக்கிற எல்லா கேடுகளை நீக்கி நம்மை தெளிய பண்ணி நம்மை சாரமுள்ளவர்களாக மாற்றுகிறார். எப்படி உப்பு உணவோடு இணையும் போது அது சுவையை கொடுக்கிறதோ, அதே போல ஆண்டவர் மிகப்பெரிய எதிர்பார்ப்போடு இந்த மண்ணிலே வைத்திருக்கிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், அது நல்ல பழங்களை தரும் என்று நான் காத்திருக்க, அது கசப்பான பழங்களை தந்தது என்ன என்று கேட்டார். பிரியமானவர்களே, லூக்கா எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரத்தில் ஆண்டவர் ஒரு உவமையை சொல்லுகிறார். 6வது வசனத்திலிருந்து நான் படிக்கிறேன். அப்பொழுது அவர் ஒரு உவமையையும் சொன்னார். ஒருவன் தன் திராட்சை தோட்டத்தில் ஒரு அத்திமரத்தை நட்டிருந்தான். அவன் வந்து அதிலே கனியை தேடின போது ஒன்றும் காணவில்லை. அப்பொழுது அவன் தோட்டக்காரனை நோக்கி, இதோ 3 வருஷமாய் இந்த அத்திமரத்திலே கனியை தேடி வருகிறேன், ஒன்றையும் காணவில்லை. இதை வெட்டி போடு, இது நிலத்தையும் ஏன் கெடுக்கிறது என்றான். அதற்கு அவன், ஐயா, இது இந்த வருஷமும் இருக்கட்டும், நான் இதை சுற்றிலும் கொத்தி எரு போடுவேன். கனி கொடுத்தால் சரி, கொடாவிட்டால் இனிமேல் இதை வெட்டி போடலாம் என்று சொன்னான். அன்பானவர்களே, ஒவ்வொரு முறையும் ஒரு பரிந்து பேசுகிற சத்தம் கேட்கிறது. பிரியமானவர்களே, ஐயா, இது இந்த வருஷமும் இருக்கட்டும். பிரியமானவர்களே, 1 யோவான் நாம் 3வது அதிகாரத்தை படிக்கும்போது ஆண்டவருடைய வார்த்தையை பாருங்கள். 1 யோவான் 2வது அதிகாரத்தில் சில வசனத்தை காண்பிக்கிறேன். 1வது 2வது வசனத்தை படிக்கிறேன். என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராயிருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராயிருக்கிறார். நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல, சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற பலியாயிருக்கிறார். ஒவ்வொருவரும் நல்ல கனி கொடுக்க வேண்டும், திரளான கனி கொடுக்க வேண்டும். அதற்காகத்தான் கர்த்தர் எதிர்பார்ப்போடு நம் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் இரக்கம் செய்யும்படி பரிந்து பேசுகிறார். இது இந்த வருஷமும் இருக்கட்டும், கனி கொடுக்கும். இது இந்த வருஷமும் இருக்கட்டும். அன்பானவர்களே, ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் இரக்கம் கேட்போம். நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்த ஆண்டவர் நம் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும்படி வந்திருக்கிறார். ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். எங்கள் நல்ல ஆண்டவரே, திரளான கனி கொடுக்க வேண்டும், நற்கனி கொடுக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்போடு வந்திருக்கிறீரே. இறங்கி ஒவ்வொருவர் மீதும் உம்முடைய கரங்களை வைத்து நீர் ஆசீர்வதிப்பீராக. திரளான கனிகளை ஆண்டவரே கொடுப்பதின் மூலம் தேவன் மகிமைப்படும்படி, ஆண்டவரே கிறிஸ்துவுக்கு சீஷராய் இருக்கும்படி ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள தகப்பனே, ஆமென். மகிமை